வணக்கம். நான் உங்கள் ஃபினிக்ஸ் இந்தியா சதீஷ். நவம்பர் 4ஆம் தேதி நம்ம பங்கு சந்தை செய்திகளை பாக்குறதுக்கு முன்னால உங்ககிட்ட 1 கோடி ரூபாய் இருந்துச்சுன்னா அடுத்த 10 வருஷத்துல 50 லட்சம் ரூபாய் தான் அந்த 1 கோடி ரூபாய் மதிப்பு சொன்னா நம்புவீங்களா? நீங்க நம்பலனாலும் அதுதாங்க நிஜம். ஒவ்வொரு வீடியோலயுமே நம்ம திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இன்ஃபிளேஷனை பீட் பண்ணாத எந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அது டெட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். எதுக்காக இந்த விஷயத்தை நம்ம சொல்றோம்னா, இப்ப இன்ஃபிளேஷன் 6-7% இன்னைக்கு டேட்டுக்கு இருக்குதுன்னா அடுத்த 10 வருஷத்துல இருந்து 12 வருஷத்துக்குள்ளால உங்க பணம் இப்ப நீங்க கையில வச்சுடைய பணம் பாதியை குறைஞ்சிருவாங்க. சரி, அப்ப நீங்க இதை எப்படிதான் பயன்படுத்துறீங்க பாத்தீங்கன்னா, ஏற்கனவே மேத்தமெட்டிக்கல்ல 70 ரூல் இதுக்காகவே இந்த பினான்சியல்ல இன்ஃபிளேஷனை கால்குலேட் பண்ணதுக்கு கொடுத்திருக்காங்க. அதுவும் சும்மா கெஸ்ஸுக்காக கொடுக்கலீங்க, மேத்தமெட்டிக்கா ரெக்கார்டிக்கலா ப்ரூஃப் பண்ணி தான் கொடுத்திருக்காங்க. எக்ஸாக்ட் ஃபிகர் 0.693 இருந்தாலும் ஒரு ரவுண்ட் ஆஃபா தான் 70 கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அந்த 70ல 6% இன்ஃபிளேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க அதை டிவைட் பண்ணும்போது 11.7 வருஷம் வந்துடும். அப்படின்னா 1 கோடி ரூபாய் உங்க கையில இருக்குன்னா அடுத்த 11.5 வருஷத்துல உங்க பணம் பாதியா போயிருங்க. இன்கேஸ் இன்ஃபிளேஷன் 4% இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே 70ல நீங்க 4 கொண்டு டிவைட் பண்ணும்போது 17 வருஷம் வரும். உங்க கையில இருக்கக்கூடிய 1 கோடி ரூபாய் பணம் 4% இன்ஃபிளேஷன் இருந்துச்சுன்னா 50 லட்சம் ரூபாய் வேல்யூவா பர்ச்சேசிங் பவர் மாறி போயிடுங்க. அதே 1 கோடி ரூபாய் பணம் ஏற்கனவே மேத்தமெட்டிக்ல நம்ம பினான்ஸ்ல நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, 72 ரூல், அந்த ரூல் வைஸ் பார்க்கும்போது 1 கோடி ரூபாய் பணத்தை சப்போஸ் ஒரு 12% ரிட்டர்ன் கிடைக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க வச்சிருந்தீங்கன்னா எத்தனை வருஷத்துல அந்த பணம் டபுள் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே 72 டிவைடட் 12% அல்லது நீங்க 10%னா 10% வச்சுக்கலாம். என்ன உங்களுக்கு தோணுதோ அந்த பெர்சன்டேஜ் வச்சு கால்குலேட் பண்ணிக்க முடியும். நாம இப்ப நடைமுறையில பயன்படுத்தக்கூடிய இந்த 12% வைக்கும்போது உங்க பணம் 6 வருஷத்துல டபுள் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 6 வருஷத்துல டபுள் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும்போது உங்க வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஆனா இன்ஃபிளேஷன் வைஸ்ல நம்ம ஏற்கனவே பேசணும் இல்லையா, உங்க கையில இருக்கக்கூடிய பணம் பாதியா குறைஞ்சிச்சுன்னா நீங்க எப்படி மேனேஜ் பண்ண போறீங்க? அதுக்காக தான் நம்ம எப்பவுமே சொல்றது, உங்க இன்வெஸ்ட்மெண்ட் எப்பவுமே இன்ஃபிளேஷனை பீட் பண்றதா மட்டும்தான் இருக்கணும். இன்ஃபிளேஷனை பீட் பண்ணாத இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல நீங்க உங்க பணத்தை போட்டீங்கன்னா என்ன ஆகுறத கொஞ்சம் யோசிச்சுக்கணும். சரி, கண்டினியூவா டவுன்ல இருக்கக்கூடிய மார்க்கெட் இன்னைக்கும் டவுன்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிப்டி 25,598ல க்ளோஸ் ஆயிருக்கு. அரௌண்ட் ரீசெண்டா வந்த 26,097 கம்பேர் பண்ணும்போது ஏறத்தாழ 500 புள்ளிகளை நிப்டி இழந்து, சென்செக்ஸும் 83,459 செட்டில் ஆயிருக்கு. இன்னைக்கு 519 புள்ளிகள் இழந்திருக்கு. காலையிலே மார்க்கெட்ல செல்லிங் இருந்தாலும் லாஸ்ட் 1 ஹவர்ல செல்லிங் பிரஷர் ரொம்ப ஹெவியா இருந்தது நம்ம பார்த்தோம். ஏர்டெல் கோல் இந்தியா பவர் கிரிட்ல அரௌண்ட் 2.5% 3% வரைக்கும் நெகட்டிவ்ல இருந்தாங்க. பஜாஜ் ஃபைனான்ஸ், பாரதி ஏர்டெல், டைட்டன் கம்பெனில அரௌண்ட் 1.5% இருந்து 2.5% வரைக்கும் பாசிட்டிவ்லயும் க்ளோஸ் இருந்துச்சு. ஆஸ் யூசுவல் ஐடி ஸ்டாக்ஸோட செல்லிங் பிரஷர் இன்னும் நிக்கல, வீக்னஸ் இருந்துட்டே தான் இருக்கு. எஃப்ஐக்கள் கண்டினியூவா செல் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்றைக்கும் 1,700 கோடி ரூபாய் அளவுக்கு எஃப்ஐக்கள் வித்து பணத்தை வெளியே எடுத்துட்டு போயிருந்தாங்க. இன்னைக்கும் 1,067 கோடி ரூபாய் அளவுக்கு இந்தியாவில இருந்து வித்து பணத்தை வெளியே எடுத்திருக்காங்க. தங்கத்தை பொறுத்தவரை கண்டினியூவா தங்கம் இறங்கிட்டு இருக்குது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. 24 கேரட் நகத்தங்கம் 1 கிராம் 12,273 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 22 கேரட் நகத்தங்கம் 11,250 ரூபாய்க்கு 1 கிராம் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில்வர் 1 கிலோ 1,65,000 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டாலரோட வீக்னஸ் கண்டினியூவா இருந்துட்டு தான் இருக்கு. இன்னும் நிக்கல. இன்னைக்கும் டாலருக்கு எதிராக இந்தியன் ரூபி 88.70 செட்டில் ஆயிருக்கு. அப்கமிங் போனஸ்ல சாம்பர் நியூட்ரிஷியோ அடுத்த வாரம் 11ஆம் தேதி ரெக்கார்ட் டேட், ரேஷியோ 1:1 கொடுக்குறாங்க. ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி 1:1 ரெக்கார்ட் டேட் 26ஆம் தேதி. ஸோ இந்த 2 ஸ்டாக்கும் உங்க போர்ட்போலியோல வச்சிருந்தீங்கன்னா அல்லது புதுசா உங்க போர்ட்போலியோ அலோகேட் பண்ணணும் நீங்க சேர்க்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா உங்க சொந்த பகுப்பாய்வுல சேர்த்துக்கோங்க. அப்கமிங் ஐபிஓஸ் கண்டினியூவா வந்துட்டு இருக்கு. அதுல இன்னைக்கு க்ரோ நிறுவனத்தோட ஐபிஓ ஸ்டார்ட் ஆயிருக்கு. அடுத்த 3 நாள் லைஃப்ல இருக்கும். ஸோ இந்த நிறுவனத்தோட ஐபிஓ உங்களுக்கு தேவைனாலும் உங்க சொந்த பகுப்பாய்வுல ஆராய்ச்சி பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த ஐபிஓட பிட் ரேட் பாத்தீங்கன்னா 95 ரூபாயிலிருந்து 100 ரூபாய்க்கு இருக்கு. ஹையர் ரேட்ல கோட் பண்ணீங்கன்னா கிடைக்கிறதுக்கு சான்சஸ்கள் இருக்கு. இருந்தாலும் நாம எப்பவும் சொல்ற மாதிரி இது முழுக்க எஜுகேஷன் பர்பஸ் மட்டும் தான் நாட ரெக்கமெண்டேஷன். வெறும் 100 ரூபீஸ்ல இருந்து கூட ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ETF இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரிப்பட்ட சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும், குறிப்பா யங்ஸ்டர்ஸ்க்கு ரீச் ஆகணும். இந்த வீடியோவை டே டு டே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எப்பவும் சொல்ற மாதிரி இன்ஃபிளேஷனை பிரேக் பண்ணாத இன்வெஸ்ட்மெண்ட் டெட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். உங்களுக்கு இந்த வீடியோ வேல்யூபிள் ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. See you tomorrow. Another super topic.